சிங்கமுக வாகனம் வாய்ந்து ஓடுகிறாள். என் தம்பி வடிவேலவனுக்கு வண்ணமயில் வாகனம் பறந்து செல்கிறாள். எனக்கு மட்டும் ஏனப்பா இந்த சிறிய பெருச்சாலி வாகனத்தை கொடுத்தீர்கள் குருதிய அதனால என்ன அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து ஆண்டவனை இப்படி ஓடலாமா ஓடலாம் ஐயா. நீங்களும் இங்கே நில்லுங்க சரிதான். நானும் இங்கே நிக்க ஆ, அரக்கே வரட்டு நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்தே எரிச்சிட்டு போட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து எரிக்கட்டும். ஏ மகனே ஆதிமூல கணபதி என்ன மூலம்? அப்படி எல்லாம் நீ நினைக்காதப்பா சரியப்பா. ஓ வாகனம் சிறிய வாகனம் அல்ல சரி. அது பூமியை நோக்கி மூச்சு விடுமையானா பூமி இரண்டு கபாலமாக வெடிக்கும் வெடிக்கும். அதிலே முச்சந்தியிலே சென்று நீ அமர்ந்திருக்கலாம் என்று என்று ஆண்டவன் வரம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். ஆமையா. 8 ஓடி 8 நாளா 8 ஓட்டு ஓடினா 8 ஓடி 8 நாளா 8 ஓட்டு ஓடினா ஓடிக்கொண்டே இருந்த மான உடல் இழைத்து போகும் என்று பக்கம் வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாகி அரளிக்குள்ள இருந்த மானாருக்கு வந்து எரிப்பான் என்று தலையில் உள்ள கெங்கையர தரையதில இறக்கி வைத்து அக்கினியா எரிந்தவனன் தண்ணீராக குளிர செய்து அவர் சடை உலைய முடி உலைய சடை உலைய முடி உலைய சிவன் முடி உலைய அந்த சங்கரன் பகவான் தான் முடி உலைய சடையும் முளைந்தது முடியும் முளைந்தது ஆண்டவனால நின்று அள்ளி கட்ட நேரம் இல்ல அரக்கன் தான் முன்னாலே துயந்து வாரான ஓடாவரும் சிவனே எங்க போனாலும் உம்மை எரியாம விட மாட்டேன் ஓடுதவங்களை கண்டா முடுக்குதவங்களுக்கு தூக்கும்பாங்க கண்டிப்பா இந்த ஆண்டவன் பார்த்தார் ஆயுர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்றங்கரை உரத்திலே வந்து தேவாதி தேவர்களை நந்தவனமாக விளைக்க செய்து செவ்வரளி கொப்புக்குள் சிவலிங்கமாகவே குலவிருக்க 8 ஓடி 8 நாளாக இறைவனை காணாத பார்வதி கைலையிலே கண்ணபுரானை எண்ணி அழுது புலம்பினார். கண்ணபுரானை எண்ணி அழுது புலம்ப அண்ணா கோபால கண்ணா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா வர வேண்டும் அலைகடலில் பள்ளி கொண்ட ஹரிராமா வர வேண்டும் திருப்பார் கடலில் பள்ளி கொண்ட திருமாலை வர வேண்டும் என்று அண்ணனை என்னை அழுது புலம்பும் போது கண்ணபிரான் கைலாசமா மலைக்கு வந்து ஏ என் தங்க பார்வதி என் தங்க பார்வதி என இழைத்த விவரம் என்ன எனக்கறிய வேணும் அம்மா அச்சுதனும் கேட்டவோ ஆதிசக்தி பார்வதி அண்ணா அண்ணா கோபால அருமத்தங்க வார்த்தை எம்மா பார்வதி ஏன் இப்படி கண்ணீரை வடிக்க என்ன ஆச்சு அத்தா சிவபெருமா அரக்கனுக்கு 5 விரலுக்கு அக்கினி வரத்தை கொடுத்தார். ஆண்டவனை எரிக்க வந்து சிவனே அவனுக்கு பயந்து எங்க போனாரோ தெரியல. இறைவன் போய் 8 நாளாச்சு இன்னும் திரும்பி வரவில்லை அண்ணா. என் ஆண்டவன் திரும்பி வரவில்லையானா உன் தங்கையாகிய நான் பார்வதி நாக்க பிடுங்கிடுவேன், நான் அல்வுயிரை மாய்த்திடுவேன், நான் அஞ்சலைத்தி தின்னு விடுவேன் அண்ணா. 8 நாளைக்குள்ள அத்தா வரல உன் தங்கச்சி நீ உயிரோட பார்க்க முடியாது. அப்படி சொல்லாதல சொல்லாத தங்கச்சி, நான் அண்ணன் இருக்க முடியல, உனக்கு என்னல பயம்? அண்ணன் இருக்க வரைக்கும் அருமை தங்கையே உனக்கு கவலை வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். ஏ தங்கையே பார்வதியே, பார்வதி
ஆண்டவன் எங்க இருந்தாலும் குடிம்பிய புடிச்சு இழுத்துக்கு நான் கொண்டு வரேன். குடிம்பியவா அவர் மேலகில கைப்பற்ற கூடாது. அண்ணன் மரியாதை கொடுத்து பேசு. என்ன ஓ நீ பிறகு அத்தா மச்சாம்னு முறை செப்பி கூப்பிடுறியா? நான் வந்தா அத்தானே தானே பேசுறேன். நீ மரியாதை குறையத்தானே சொன்ன. அதான் பாரு என்னத்தை இருந்தாலும் அதாவது 1000 தான் இருந்தாலும் அந்த தாலி கட்டின கணவனை புதைக்க விட மாட்டாங்களா? ஆமா விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அண்ணனே பேசினாலும் சரிதான். அதான் கட்டிய கணவன் தண்ணிய போட்டு வந்து அடிச்சாலும் பிடிச்சாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அடுத்தவா பேச எந்த பொம்பளையும் சம்மதிக்க மாட்டா. அதானே சரிதான். இத பாரு என்ன ஒருத்தி சொல்லுவா பக்கத்து வீட்டுல சொன்னானா என்னவா? ஏ லட்சுமி என்ன உன் வீட்டுக்காரர் நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன் என்ன சரி அப்படின்னா நம்ம சொல்லுவா என்னவா? வா ஏக்கா உன்னை அக்கா நினைச்சுதான் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன் பழகுதேன். சரி உன்னை குடுக்கேன் வாங்குதேன். என் வீட்டுக்கார பத்தி தேவையில்லாம அப்படி இப்படி பேச கண்டோம்னு வைகி உனக்கு மறுவாதி கெட்டு போயிரும். யார பார்த்து நான் அடிப்பேன் மிதிப்பேன் அவரை பேச உனக்கு என்ன இருக்கும்பா. எங்களுக்குள்ள 1000 இருக்கும். பிறகு பொம்பளை என்ன இருந்தாலும் கட்டிய கணவனை விட்டு கொடுக்க மாட்டா. ஆமா விட்டே கொடுக்க மாட்டா. பெண்களுடைய குணம் அப்படி. ஆமா அப்ப இந்த பார்வதியும் அத்தான நீ பத்திரமா கூட்டு வருவது உன் பொறுப்புன்னால. ஆமாய்யா பார்வதி என்ன அத்தான அழைத்து வருவது என் பொறுப்பு. அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அப்படி என்று சொல்ல பார்த்தார் கண்ணபிரான். என்ன சொல்லுகிறார்? இப்படியே போன அரக்க நம்மளை எரித்து விடுவான். ஆமா வேறு ஒரு வடிவம் எடுத்து போக வேணும் என்று அவர் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? ஆடு மேய்க்கும் மாயம் போல அச்சுதேனோ வடிவம் கொண்டார் கண்டு மேய்க்கும் கோனார் போல கண்ணனுமே வடிவம் கொண்டார் பசுவு மேய்க்கும் நம்பி போல நம்பி போல அந்த பரந்தாமன் வாராரே வாராரே நம்பி போல ஆண்டவனை தேடிக் கொண்டு அரிதாமல் வாராரே பகவானை தேடிக் கொண்டு பரந்தாமல் வாராரே ஈசனையும் தேடிக் கொண்டு தேடிக் கொண்டு அந்த என் பெருமான் வாராரே ஆண்டவனாய் இருக்கும் இடத்தை காண வேண்டும் என்று ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அச்சுதனாகிய என்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரவும். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வரவும். கேட்காதோ? போன் போடுங்க. அப்ப இந்த இறைவனாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்தை காண வேண்டும் என்று வரும்போது மறுமலையிலே பூங்காவன தோட்டத்தை கண்டு என் பெருமான் ஆடு மாடை நிறுத்தி சீங்குழலை எடுத்து கீதங்களை வாசித்தார். செவ்வரளி கொப்புக்குள் இருக்கும் சிவபெருமான் தன்னை மறந்து சுதி தவறாமலே ஆட அப்படி சுதி தவறாமலே ஆடும் போது ஒருவேளை இறைவன் தான் உள்ளிருக்கிறாரோ என்று அத்தான் அத்தான் என்று 5-6
சத்தம் போட்டு அழைத்தார். சிவன் பார்த்தார், அரக்கம்னு நினைச்சு உள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. அப்ப இவர் நம்ம செய்த சேட்டைய பூரா ஆண்டவை செய்த சேட்டையை இன்னைக்கு எடுத்து சொன்னாதான் அவர் வெளியிறங்கி வருவார் அப்படின்னு கண்ணபுரான் கடவுள் செய்த லீலைகளை எடுத்து சொன்னார். கடவுள் கண்ணன் என்று தெரிந்து அவர் சிவரொளி கொப்பை விட்டு வெளியிறங்கி வந்து சிவனை பார்த்து அரி கேலி செய்ய, அரியை பார்த்து சிவன் கேலி செய்ய ஒருவருக்கொருவராகவே கேலி பேசினார்கள். பார்த்தார் ஆண்டவை, என்ன செய்கிறார்? மாப்பிள்ள காட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு என்ன பத்தி இப்படி கேவலமா பேசுறாரு. என்ன 4 வார்த்தை சொன்னீரு, உம்மா நான் 4 வார்த்தை பேசினே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம்னு வையும், அரக்கே வருவான், நம்மளை எரிக்காம விட மாட்டா. ஐயா நீங்களே சென்ற அரக்கனை வதை முடிக்க வேணும் என்று சொல்ல, அப்படியான ஆடு மாடுகளை மேய்த்தீரையானா நான் போய் அரக்கனை வதை முடித்து விட்டு வாரேன் அப்படின்னு ஆடு மாடை ஒப்படைத்து விட்டு அச்சுதன் எப்பேர் வட்ட சொரூபமாகி வருகின்றார். ஐயா எடுத்தாரே ஒரு சொரூபம் என் பெருமான் கோபாலன், அவர் மோகினியாள் வடிவம் கொண்டு, ஐயா வடிவம் கொண்டு அந்த மோகன கண்ணன் வாராரே வடிவம் கொண்டு அவர் மோகினியால் வடிவம் கொண்டு கண்ணனுமே வாராரே யாரும் காணாத மோகினி அவதாரம் எடுத்து என்பெருமான் வந்தார். உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் வரையில் தங்கத்தினால் அலங்கரித்து அரக்கன் வரும் காட்டு வழியாகவே அச்சுதன் வழி நடக்க அரக்க மோகினியை கண்டான், தன்னை மறந்தான். அடியே பெண்ணே யாரடி எவரடி நீனா, முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் தான் வல்ல அரக்கன்னா, பாதாள உலகத்தினுடைய அரக்கன் ஆண்டவனை எண்ணி 5 விரலுக்குமே அக்கினி வரத்தை வாங்கி சிவனை எரிக்க வந்து அவரை எனக்கு பயந்து ஓடி போனாரு. நீ யாரு இந்த காட்டுக்குள்ள உன்னைய பார்த்து அவரை தேடி வந்தேன் காங்கலன்னா. அப்படியா? நான் தான் மலையாள தேசத்திலே மலையரசன் வச்ச மகா. நாங்கள் பிறந்தவா 8 பேரு, எங்க அக்கா 7 பேரையும் எங்க அப்பா பெரிய ஸ்தலத்திலே கைபிடித்து கொடுத்தார். நான் 8வது பிறந்த மகா மதுரை சொக்கனுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டு சக்களத்தி போராட்ட சகல பேருக்கும் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. தாலியாத்து மூஞ்சில விட்டுட்டு எங்க அக்கா கூட எங்க அத்தா கூட சண்டை போட்டு தகப்பு வீடு வந்து கொண்டிருக்கிற என் வழிய மறைக்காதன்னா. ஏ மோகினி, வீட்டுக்கு போகாம என் கூடவா உன்னை நான் வாழ வைக்க. யாராக்கா உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா, ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சிருக்க 5 விரலுக்கு அக்கினி வர வாங்கியிருக்க, அதனால நான் எப்படி வருவேன்? ஆட்டும்னு சொல்லி அவளை அடி வயித்துல கல்ல கட்டி ஆத்துல இறக்கிடுவோம். நீ சம்மதம்னு சொல்லி என் கூட வா அப்படின்னு உடனே நீ அலை கடலிலே போய் 3 முங்கு போட்டு முன்ன ஆளை வந்து நின்று 3 விரலை எடுத்து உன் சிரசையே 3 முறை சுத்தி நடு தொண்டையிலே வைத்து சத்தியம் பண்ணி தந்தா மனைவியாக வாரேன் என்று சொல்ல அவன் பெண்ணை கண்டான், தன்னை மறந்தான், வாங்கிய வரத்தையே மறந்து ஆயகளை படித்து அறிவிழந்து போனான். புராணங்களை படித்து புத்தி இழந்த வல்லரக்கே பெண் மீது உள்ள மையலை கொண்டு அலைகடலில் ஓடி வந்து முங்கே வானானை வருவானா அந்த மோகினியா முன்னாலே அவை முண்டு நல்ல விரல் எடுத்து சிரசலைத்தா சுத்துவானா அவன் தொண்டையிலே வைப்பானா. அவன் தொண்டையில வைத்த போது சண்டால வல்லரக்க சுக்கு சுக்கா நொறுங்குவானா. எரிந்ததொரு சாம்பலைத்தான் என் பெருமா கையெடுத்து ஆதிவல்லி கைலாசம் அரணாரிடம் ஒப்படைக்க
என்னால முடியலையே, உங்களால எப்படி முடிந்தது? சொல்லுங்க ஐயா. நான் எடுத்தேன் ஒரு மோகினி அவதாரம், மோகம் கொண்ட அரக்கனை எரித்தேன் என்று சொல்ல சொன்னபோது அப்படியானால் சொருபத்தை என் முன்னாலே நீங்க எடுக்க வேண்டும். வேண்டும் ஐயா. ஆபத்துக்கு பாவமில்லை என்று என்பெருமான் மோகினி அவதாரம் எடுக்க எடுக்க இறைவனுக்கு மோகம் தாங்காமல் மோகலிஸ்தை உழுங்க உலக பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது என்று என்பெருமான் இருகரத்தினால் ஏந்த சுவாதிமணி விளக்கு ஒளிர்வு போல் ஐந்து மைந்தர்கள் தோளினில் போனோல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திராதிகளாக யார் யாரெல்லாம் வந்து பிறந்தால் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? சாமி பங்குனி மாதம் புதனது உத்திரா ஆமா பௌரண பஞ்சமி கடகல இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றுவார். அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றுவார்.
பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என சம்போ அறிவோம் நமே சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நமே சிவாய வேத விநாயகா
ஓங்கார நாதத்தின் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் என்னும் மூல பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சாமி கணபதியே என் கூரே கணபதியே என் கூரே அப்பனை கனவிலையும் நான் மறவே குணபதியே ஆறுமுக சாமி குஞ்சரமே உமைப்பார் ராமா பாடுவோமே ராமா உன்னை பலகால உமை தொழில் தேடுவோமே ராமா உன்னை நாங்கள் தட்சணா தேசமெல்லாம் கூறுவோமே ராமா உன்னை நாங்கள் கூறுவோமே ராமா உன்னை ஒரு குச்சம் குறை அணுகிறாய் சாமி ஆதியில வேதனா ஆதியில வேதனா ஆருள் அம்பலத்தில் ஆடுமை நீங்க சோதியில மாலைய துவன்றாமல் நின்றமா அடை முடியும் தேவிகா அம்பலவானருட திருப்பாதத்தை நல்லருவை நாடனாய் நந்திதலையை குடமாய் நெல்வியத்தில் ராமருபா ஏ இருகையில வீசுவோம் ராமா உந்தன் சொல்லை நாங்கள் பார் உந்தன் சொல்லை நாங்கள் பார் எனக்கு துணை இருப்பாய் அரிரா தாய கலை மங்கள சக்தி மலைமா கலை மங்கள சக்தி மலைமா மாலை மக மலையரசனுடன் திருமா தாய கலை மகள மலை மக மலையரசன் திருமக வான்மதியால் அம்பிகை வந்தருள வேணுமாம் இடம் இருக்கு வனக்கில் எனக்கு அருள வருவாயோ வளம் இருக்கும் ஈஸ்வரி வந்தனுக்கு அருள் புரி என் நெஞ்சு முட்டி நாவு தடுமாடு வேளை நாவு தடுமாறா நற்குரலும் மங்கிடா நெஞ்சதுவும் உணர்ந்திடா நினைவு தடுமாறா நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாடவே இலகி மனமிர இசை கருள வருவாயோ ஐந்தெழுத்தை ஓரளு அருள் புரிய வேணும் நீ எட்டெழுத்தை ஓரளு எட்டெழுத்தை ஓரளு அம்மா எனக்கு அருள வருவாயம்மா சாமி அரக்கர்களை கருவறுத்து அரக்கர்களை கருவறுத்து ஹரிராமர குரா அன்னை சீதா மனவா அடியாளுக்கு அருள் புரி சீதையின் மன
வந்தருள் மூணு முகம் கொண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கணிய முப்பிடாதே முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம் தற்காக்க வேணுமம் அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாதா அடியாளுக்கு அருள் புரி என் தாயனாகம்மா எனக்கருள வேணுமம் சக்திய பகவதி தற்காக்க வேணுமம் கலிக்கனாச்சி அம்பிகையே கலிக்கனாச்சி அம்பிகையே கலிக்கருள இந்த சிவராமபேட்டையில் சிறப்பு வச்சு கொலவிருக்கும் சிவராமன் அங்கையம்மா சிறுமிக்கு அருள் புரி கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவத பேச்சியம் கதை கருள வேணுமா பேச்சு வச்ச திருமகள் பேரு வச்ச மாயாண்டி புத்திரிக்கு வந்தருள் சிவல பெரி சுடலாய் சிறுமிக்கு அருள் புரி ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி அருள் புரிய வேணுமை காட்டு சுடலாய் உள் மனமதில் அருள் புரி பண்டிக்கார வைரவன் வந்தருள வேணுமை தெப்பையில பிறந்தபிள் சீலைய வளர்த்தவன் செல்ல பிள்ளை கருப்பசாமி செல்ல பிள்ளை கருப்பசாமி திருவைக்கு அருள் புரியும் ஐயா சிறுமிக்கு அருள் புரியும் நாம் பாடறிய மடிப்பறிய நாம் பாடறிய மடிப்பறிய நாம் பாலகி மாதவிய பாட்டி உள்ள வகையறிவே நாம் பாடறிய நாளை தண்ணீர் படிக்க வைத்தார் அம்மா அப்பா நான் ஏடறிய எழுத்தறிய ஏட்டி உள்ள வகையறிவே நான் ஏடறிய நாளை தண்ணீர் எழுத வைத்தார் என் குருவா வில்லிசை அறியாத நாளை தண்ணீர் அறியா நாளை தண்ணீர் விவரம் செய்தார் என் குருவா ஐயா விவரம் செய்தார் என் குருவா சாமியா இந்து நல்ல வயததி நானா இந்து நல்ல வயததி எனக்கு அறியாத பிராயத்தி என்னை அறிவுகளை படிக்கவை என் அம்மா அப்பாவை நான் மற கச்சு தண்ட வாத்தியா என் கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த அண்ணாவி சொற்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தால் நினை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலை மறந்தால் சொல்லாலை மறந்தால் அண்ணாவிய சொற்பனத்தில் மறப்பதில்லை சாமி கச்சுதந்த வாத்தியார் அண்ணாவி குருவவன் யாரு என்று பார்த்தோமா தென்னிந்தியா தேசவன் தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை புச்சொரி சிவநல்லூர் நகரில் மாநிலமும் வியாதி வச்ச ஐயா மாடசாமி
பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, வாலிப இளம் சிங்கங்களே, அதாவது என்ன இந்த சிவராமப்பேட்டை நகரத்திலே இந்த நகரத்தில மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட சிவராமன் அங்கையம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம் அப்பே என்னாச்சு? அது ஒரு 10 நாளா வீட்டுல விரதம் இருந்ததுல சாமி வருது. கும்மி பாட்டு படிக்கும் போது ஏகப்பட்ட சாமி ஆடிச்சு. இப்ப கொத்த சாமி மட்டும் ஆடுது. வாரவா யாரு நொஞ்சு போய் இருக்கணும்னு சொன்னேன். எங்க ஊர்ல ஒருத்தி இருக்கா. யாரு? அடங்காப்படாரி. ஓ அம்மா மேல வர அடங்காப்படாரி தான் வருவா. வாரா அப்படி வாரா. சரி ஆடானோட வாரா. அப்பேர்வட்ட இந்த சிவராமன் அங்கையம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்திலே ஆவணி மாத குடைவிழா அம்மனுடைய ஆலயத்திலே பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்திலே நாமளுடைய வெள்ளிசையை வரவழைக்க வேண்டும் என்று நாமல் 6 பேர்களையுமே அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த சிவராமன் அங்கையம்மன் இந்த ஊர்ல இருந்ததுனாலதான் இதுக்கு சிவராமப்பேட்டை பேரு. ஆமா, அம்மனுடைய பேர் வந்ததுனால ஊருக்கும் பெருமை. இந்த அம்மாவை நாங்க நினைக்காத நாளும் கிடையாது. பிறகு நாங்க வில்லுப்பாட்டு போராட்டம் பூரா சிவராமன் அங்கே நினைப்போம்ல. சிவராமன் அங்கே கூப்பிட்டு விவாதம் எங்களுக்கு சிவராமன் அங்க எங்க இருக்கான்னு கேட்டா சிவராமப்பேட்டையில இருக்கான் இருக்கான்னு சொல்லுவார் அண்ணாச்சி. பிறகு அவர் எப்போதும் மறக்க மாட்டாரு. அதனால அம்பாளுக்கும் ஒரு ஊர்லயும் ஒரு மகிமைகள் உண்டு. மகிமை உண்டு. சிவராமப்பேட்டையிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆமா இந்த சிவராமன் அங்கே என்று சொல்லக்கூடிய இந்த அம்பாள் வந்த பிறகு அந்த ஊரே உற்பத்தி ஆயிருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு நகரம் இருக்கு, பெரிய ஊர் அது. ஆமா, கோயம்புத்தூர்னா பெரிய ஊர். பெரிய ஊர் பாத்திருப்பீங்க. ஆமா, இருந்த போதிலும் சரி அந்த பெரிய ஊரே உருவாக வேண்டுமானால் யார் தெரியுமா? யாரு? கோணியம்மாள்னு ஒரு அம்மாள் இருக்காங்க. அங்க கோணியம்மா இருக்கா. அது இந்த தாயோட பிறந்தவதா. ஆமா, பேரு தான் வித்தியாசம். அந்த கோணியம்மாள் வந்த பிறகுதான் கோயம்புத்தூரே உருவாச்சு. அதே மாதிரி நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய அம்பாள் சிவராமன் அங்கையினுடைய ஆமா பேர் அமைந்த அப்பேற்பட்ட இந்த சிவராமன் அங்கையம்மன் திருவாலயத்திலே இந்த ஆலயத்திலே இன்றைக்கு முதல் நாள் திருவிழா, அதாவது குடியழைப்பு. இன்றைக்கு தான் குடியழைப்புன்னு சொன்னா எந்த ஒரு ஆலயத்திலேயுமே வில்லுப்பாட்டு முதலாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் அவருக்கு மட்டும் முதல்ல ஆரம்பிக்கணும்? ஏன் அப்படின்னா நாமல் அனைவர்களுமே இந்த உலகத்திலே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிடமனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? சாஸ்தா பிறக்கலைன்னா சாமி இந்த பைபாஸ்லே போகும், பைபாஸ்லே வரும், உள்ள கீழே இறங்காது. ரோட்டை விட்டு கீழே வரவே செய்யாது. சாஸ்தா பிறந்தாத்தான் சாமி உள்ள வரும். அதனால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலது குற்றங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்கள் கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன்சுவல் பின்னால் இருக்கலாம், பின்சுவல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் ஏன் அப்படின்னா
அப்படின்னா எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தார் எப்படி பச்சை மட்டை கொண்டு பட்டாறு பட்டாறு அடிப்பீளோ பாத்தியா? எந்த ஊருக்கு போனாலும் இப்படி என்ன அடிக்க சொல்லுதார். அப்படி இல்ல, பிள்ளை அடிச்சு வளர்க்கணும், முருங்கை முடிச்சு வளர்க்கணும் சொல்லி. அப்போ முதலாவது ஒன்னதான் போட்டு வளர்க்கணும். தப்பு பண்ணாதான் அடிப்பாங்க. தப்பு பண்ணாதானே அடிப்பாங்க. நாங்க தவறும் பண்ண மாட்டோம். நீங்க படான்னு எங்களை அடிக்கவும் வேண்டாம், நல்ல பிள்ளையா இருந்துக்கிடுவோம். கண்டிப்பா அம்மா, நம்ம அடிக்க மாட்டாங்க. பிறகு சரி, உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. ஒருவேளை யாருக்காவது கோவம் தான் எங்க தாத்தா கூட்டு போங்க. ஆமா, அப்படி அடிக்கடி யாரும் ஆசைப்பட்டீங்கன்னா அவருக்கு தான் கோவமே வராது. ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் கோவம் வராது. ஆகையினாலே சரி, 6 பிழை 100 குற்றங்கள் 100 குற்றங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பாதி மதி மான் மழுவா ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமது கலியுதமாகி அச்சுதன் என்பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொன்னவல்லி கைலா ஐயோ கைலாசத்தில் அங்கே தற்கே சிவமானுங்கள்
கைலாசவாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இன்னும் யாரெல்லாம் கொலவிருந்து வருகின்றார்கள் ஆகாயத்தில் சூரியனும் அன்பு குளிர் சந்திரன் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலவிருந்தாள். அங்கே கொலவிருக்கும் நாளை கைலாச வாசலில் கரை கண்ட பகவானை தெய்வலக ரம்பையர் திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவார், நடனங்கள் ஆடுவார், ஊர்வசியா வருவார், உல்லாசமா பாடுவார், மேனகையா வருவார், மிருதங்கமும் போடுவார். சரஸ்வதி வருவாள், அம்மா சங்கீதங்கள் பாடுவாள். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தாசார கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள்ளே வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பு, பெரிய உயிர் மத யானைகளை படைத்து மத யானைக்கு உடம்புல ஓடக்கூடிய உயிர் ஒண்ணுதான். சரி, ஆனா உருவம் தான் வேற. அப்படியா? உயிர் வந்து ஒண்ணுதான். சரி, ஆமா. அப்போ இறைவனாகப்பட்ட பகவான் மரம், செடி, கொடி, பயிர், புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கன்றுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே மூவுலகத்தை படைத்தார். மூவுலகம் என்றால் எந்த உலகம் அல்ல? அதலை, சுதலை, ஆதிபாதாள உலகம். அதலை, சுதலை, ஆதிபாதாள உலகம்னா அப்படின்னா அதலை என்று சொன்னால் அது ஆகாய உலகம். அதான் தெய்வ கைலாயம். அது தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திபலோகம். ஆதிபாதாள உலகம் என்று சொன்னா அப்படின்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட ஆதிபாதாள உலகத்தில் அசுர அரக்கர் குலத்திலே பிறந்தவன் அவன் யாரு தெரியுமா? வல்லரக்கர் அச்சுதந்தா, வல்லரக்கர் அச்சுதந்தா. ஆதிபாதாள உலகமெல்லாம் அவன் 16 வயதுக்குள்ள பட்டமாவை சூட்டுவாரா. செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தான வந்து பாசம்புகள் சூடு உலகமெல்லாம் உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வாரா. அரக்கன் வரிசையோடு ஆண்டு வாரா. நீதி அவனி புவனமெல்லாம் நிச்சயமாய் ஆண்டு வாரா. ஆண்டு வரும் நாளையே
போய்விட்டது அவன் களஞ்சியத்தை பார்த்தான் கஜா அதனால 56 தேசத்திலும் சென்று பகுதி பணம் வேணும் என்று நீ பறைவோசை அடித்துட்டு வா. மந்திரியானவன் ஆட்டுவண்டில் சம்மதித்தான். அவனிக்கரை 56 தேசத்து அரசர்களுக்கும் அவன் பகுதி வேணும் என்று பறைவோசை அடிக்க பாதாள உலகத்து அரசர் எல்லாம் ஓடோடி வந்து ஏய் மந்திரி உங்க வந்து அதற்கே நாட்டுக்குள்ள என்னைக்கு வந்தானோ அன்னையில இருந்த நாடே சுண்டிச்சவரா போச்சு. நாட்டுல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல. ஏன் மழை இல்ல? ஒரு நாட்டினுடைய அரசனா இருந்தாலேயானா நாட்டு மக்களிடையே நீதி இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், தயவு தாட்சணைகள் இருக்கணும், மக்களிடத்திலே மனிதாபிமானம் வேணும். மனிதாபிமானம் மனசாட்சி இல்லைன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லா மிருகங்களும் அமர முடியல. ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் அமர்ந்து. அது யாரு? அதுதான் கழுதை. அதாவது கழுதை அமர்ந்து தெரியுமா? எதற்கு? கழுதை வந்து குட்டியை சேவலுக்குள்ளதான் நிற்கும். அதனால நாடே குட்டியை சேவல போச்சு. கழுதையை தவிர மற்ற மிருகங்கள் எல்லாம் நாட்டே கிடையாது. மாடு கிடையாது, ஆடு கிடையாது, மேயதுக்கு இடமே கிடையாது. ஒண்ணு கிடையாது, கழுதை மட்டும் தான் நிற்கும். கழுதை மட்டும் தான் குட்டி சேவல். கழுதை தான் குட்டி சேவல். அதனால எப்பா ஏன் மந்திரி உங்க அரக்கை என்னைக்கு நாட்டுக்குள்ள வந்தானோ அன்னையில இருந்து நாடே நாசமா போச்சுடா. அதனால உங்க அரக்கனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு அதை மீறி பகுதி பணம் வேண்டுமானா என்ன செய்ய வேண்டும்? அரக்கனுடைய அப்பா ரிஷியமுகாவர்ணன் ஆண்டு வந்த காலத்துல சரி அவரும் ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் அவர் ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. ஏ தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போனியே பாட்டிலுக்கு துட்டு தந்தியா நீ? இல்ல கேக்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போய் எங்க விளையாட்டு நடக்கு. முகம் தண்ணி பாட்டில கொண்டாந்து குடுத்துறாமா. எங்க தண்ணி பாட்டில வச்சுக்கிட்டு கண்ண மூடியாச்சு. அதனாலே அப்பா மந்திரி நான் சொல்லுவதை போய் அவனிடத்திலே சொல்லு. பகுதி பானம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம். அவனை படையெடுத்து சண்டை செய்ய, அவனை படையெடுத்து சண்டை செய்ய
மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் பிளம்பிருந்தால் அவனை மல்லுக்கு வர சொல்லு. நெஞ்சிலே துணிவிருந்ததே ஆனா உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லியா பாப்போம். சண்டையிலே செவித்து பாவி பகுதியை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு 56 அரசர்களும் சொன்னாங்கல்ல. மந்திரி பார்த்தா அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க வரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க இங்க வரட்டுதாங்க. இவன் துன்பத்திலே நிக்க முடியல. இவன் துன்பத்திலே நிக்க முடியல. பாவி அவனை இவனை நம்ம ஏன் அலையுது? 10 நாளா என் பாட்டுக்கு வெளியூர் போயிட்டேன். அதனால இந்த அரக்கனை நாட்டை விட்டு எங்கேயாவது வனவாசம் அனுப்பணும். வனவாசம் போனவே வந்தாத்தான் உண்டு, வரலைன்னா எந்த துன்பமும் இல்லை அப்படி என்று அவன் அரண்மனைக்கு ஓடி வந்து ஐயாவை வல்லற பகுதி பணம் கேட்டு உங்களை படையெடுத்து வாரா கிஸ்தி பணம் கேட்டு உங்களை கேவலமா பேசுதா. மந்திரி என்னைய பார்த்து உடனே கேவலமா சொன்னானா? என் பேரன் சொன்னியாப்பா? உங்க பேரன் சொன்னதுக்கு பிறகுதான் ரொம்ப கேவலமா பேசினாங்க. உங்க பேரு ஊருக்குள்ள அவ்வளவு பிரபலமா இருக்கு ஐயா. ஊருக்குள்ள 4 பேருக்கு நம்மள தெரியணும்னு சொன்னா ரொம்ப கெட்டவங்களா இருக்கவங்களையும் நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப நல்லவங்களா இருக்கவங்களையும் நிறைய பேருக்கு தெரியும். தம்பி எல்லாம் தெரியாத ஆளே கிடையாது. அவ்வளவு யோக்கிய. ஆமா, பஸ் ஸ்டாண்ட்ல அடிபடாத இடமும் கிடையாது. அடிபட எல்லாமே விளம்பரமாயி போச்சு. யூடியூப்ல பாத்திருப்பியா எல்லாரும்? ஆமா, யூடியூப்ல பார்த்தாலும் இன்னொரு மனுஷன் பார்க்காம ஒரு ஆளு ஆமா இருக்காரு. யாரு தெரியுமா? யாரு? அது என் சிறு வாயை திறந்தோம்னா அந்த தெரு நாய்க்கள் ஓடியாரும். கரெக்ட். வாயை திறந்தோன்னு தெரு நாய்க்கள். ஒரு மனுஷன் தான் என்ன பார்க்கல. கரெக்ட். அதே மாதிரி இன்னும் வருவாங்க, இப்போ வந்துருவாங்க. சரி, அப்ப இந்த அரக்கனாகப்பட்ட சரி ஆதி பாதாள உலகத்திலே அவன் செய்யக்கூடிய தவறுகளினால எல்லா மக்களும் அவன் மேல கோவப்படுதாங்க. இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு அல்லைப்பணம் கொடுத்து ஆதரித்த செல்வ சீமான், அந்த செல்வ சீமான் கண்டிப்பாக எல்லாரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.